நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணலாமா? புரியலையா? நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். அது என்னென்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இத்தனை நாளாக எனக்கான விஷயத்த நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னை பார்த்து உங்களுக்கான விஷயத்த சில பேர் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 14 நாள் நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த சேலஞ்சில் நீங்களும் இன்ட்ரெஸ்டட், நீங்களும் கலந்துக்க விருப்பப்படுறீங்கன்னா கமெண்ட்டில் போயிட்டு உள்ளேனாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் உள்ளேனாயான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ டக்குன்னு ஒரு நோட் எடுத்துகிட்டு நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் லைனாக எழுதுங்க. இந்த 14 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 14 நாள் சேலஞ்ச் என்றைக்கு தொடங்குதுன்னா ஆகஸ்ட் 7 வர வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். ஒரு விஷயமா சொல்கிறேன், ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். இந்த 14 நாள் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு மனதளவுலையும் உடம்பளவுலையும் தயாராக இருக்கணும். 14 நாள் தானே, பண்ணிடலாம். நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் நாளைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இத்தனை நாள் நீங்கள் பண்ணிட்டு வந்த எல்லா விஷயத்தையும் சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு நோட்டில் எழுதணும். என்ன எழுதணும்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் தூங்குறீங்க, எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றீங்க, என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் பசிக்குது, அண்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க, எவ்வளோ ஃபுட்ஸ் வெளியிருந்து வாங்கி சாப்பிட்றீங்க, எவ்வளோ நடக்கிறீங்க, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் துல்லியமாக எழுதுகிறோம். இதெல்லாம் எழுதி முடித்ததும் இன்றைக்கி உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குன்றத வெயிட் செக் பண்ணி மேலே பேஜோட மேலே டாப்பில் எழுதுங்க. இதை எழுதிட்டு நீங்கள் இது எனக்கு காட்டணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கமெண்ட்டில் போடுங்க, இல்லை இன்ஸ்டாவில் இருக்கீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த 2 நாள் உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ, உங்களுக்கு எப்படிலாம் இருக்குன்னு தோணுதோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுங்க. அப்படி இல்லையா, நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரையல் மாதிரி உங்களால் இந்த விஷயத்த எந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் இருக்குது நமக்கு நடுவில். சேலஞ்சுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயம்லாம் பண்ண போகிறோன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம சேலஞ்சில் என்ன விஷயம் பண்ண போகிறோன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, குறிப்பிட்ட மணி நேரம் மட்டும்தான் சாப்பிடணும், மிச்ச நேரம்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகேயா? ஸோ நம்மளோட சேலஞ்சில் நம்ம வைக்க போகிற பேசிக் க்ரைட்டீரியா என்னென்னா, மினிமம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாவது சாப்பிடாமல் இருக்கணும். செகண்ட் ஒன், ஸ்லீப், தூக்கம். ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும், நீங்கள் என்ன மாதிரி ஷிஃப்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு மினிமம் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கிடுங்க. ஓகேவா? உங்களால் கண்டினியூஸாக 7லேருந்து 8 மணி நேரம் தூங்க முடியலனாலும் ஒரு 4 மணி நேரம் சேர்ந்தா போல், இல்லை மிச்சம் 4 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் பிரிச்சியாச்சும் நீங்கள் தூங்கிடணும். நெக்ஸ்ட் என்னதுன்னா, தண்ணி குடிக்கிறது, வாட்டர் இன்டேக். வாட்டர் ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர்ஸ் ஆச்சும் டார்கெட் பண்ணி குடிச்சிருங்க. இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது காரணத்துக்கு கொண்டும். அண்ட் இதில் இன்னொரு ரூலும் இருக்குது. என்னென்னா, சாப்பிட்றதுக்கு 1/2 hour பிஃபோர் தண்ணி குடிக்கணும், அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1/2 hour கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். ஃபுட் டயட் எப்படி வேணால் சொல்லலாம். எப்படி இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். உங்களோட தட்டு பார்த்திங்கன்னா காய்கறி, தானியங்கள், பயிர்கள், அதுக்கப்புறமா ப்ரோட்டீனுக்கு சிக்கன், முட்டை, பன்னீர், சோயா, அந்த மாதிரி புரதச்சத்து, நார்ச்சத்துன்னு எல்லாமே கலந்த ஒரு பேலன்ஸ்டு மீல் தான் உங்களோட பிளேட்டாக இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களோட பாடி மூமெண்ட். ஒரு நாளைக்கு ஒரு 5000லேருந்து 7000 ஸ்டெப்ஸ் நடந்தால் மட்டும் கூட போதும். வீட்டில் இருக்கவங்களோ, ஜிம்முக்கு போகிற யாராக இருந்தாலும் சரி, நடக்கிறத அவாய்ட் பண்ணாதீங்க. டைம் கிடைக்கிறப்ப தான் நடந்து நீங்கள் எவ்வளோ நடக்கிறீங்க, எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்கன்றத ஸ்டெப்ஸ் ட்ராக் பண்ணுங்கள். இது கூட சேர்த்து டெய்லியும் உங்களுக்கான விஷயத்தை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பண்ணிக்கணும். ஆடுறது, பாடுறது, இல்லை கொஞ்சம் டிவி பார்க்குறது, இல்லை வரைகிறது, உங்களுக்கு எதாவது ஹாபி இல்லை ஹேபிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். பண்ணக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா? இதில் எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. டெய்லியும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, இது எல்லாத்துலேயும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க, எதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்றதை நீங்களே எழுதணும். கண்டிப்பாக எழுதணும். ஒரு நாள் முடியுதுன்னா அந்த நாள் முடிவில் உட்காந்து இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம மீறணும், எதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கணுன்றதை நீங்களே நோட் பண்ணி
வச்சுக்கணும். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், டெய்லி வெயிட் செக் பண்ணவே கூடாது. நீங்கள் சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட் டே அன்னைக்கு செக் பண்ணுறீங்கல்ல வெயிட், அதோட வெயிட் செக் பண்ணவே கூடாது. அதோட நம்ம லாஸ்ட் டே தான் வெயிட் செக் பண்ண போகிறோம். ஓகே? உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருக்கும். என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த டவுட்டை கிளியர் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் என்ன, உத்தரவு வாங்கிக்கிறேன்.